வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோ. இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது வணிகர் சங்கம், தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக ஒரு மனு ஆனது தெற்கு ரயில்வேவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எந்தெந்த கோரிக்கைகளை வச்சு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தூத்துக்குடி அப்படிங்கிறது தொழில் நகரமாக இருக்கிறது. தூத்துக்குடிக்கும் இரண்டு முக்கியமான தொழில் நகரங்களாக இருக்கக்கூடிய மும்பை மற்றும் ஹைதராபாத்துக்கும் டைரக்டாக ஒரு ட்ரெயின், அதுவும் வாராந்திர ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது அந்த மனுவில் இருக்கிறது. இப்போ தூத்துக்குடியிலிருந்து மும்பைக்கு ட்ரெயினே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்கிறது. ஓகா நோக்கி செல்லக்கூடிய ரயில் இருக்கிறது. ஆனால் அது மும்பையின் அவுட்டர் நகரமாக இருக்கக்கூடிய கல்யாண் வரைக்கும் தான் செல்கிறது. அங்கேருந்து மும்பைக்குள்ளே போகிறதுக்கு வேறொரு ட்ரெயினை தான் நம்ம நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ மும்பையில் 3 முக்கியமான முனையங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. சிஎஸ்எம்டி அந்த முனையம் இருக்கிறது. அதே மாதிரி லோகமணியத்தில் முனையமும் இருக்கிறது. தாதர் வரைக்கும் கூட ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 3 முக்கியமான முனையங்களுக்கும் தூத்துக்குடியில் இருந்து டைரெக்டாக ஒரு ட்ரெயின் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு வணிகர் சங்கத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருந்தாலும் இன்னொரு முக்கியமான கோரிக்கையும் அவங்க வச்சுருக்கிறாங்க. அது தொழில்நுட்ப நகரமாக இருக்கக்கூடிய ஹைதராபாத்துக்கு டைரெக்டாக ஒரு ட்ரெயின். இப்போது கல்யாண் வரைக்குமாவது ஒரு ட்ரெயின் இருக்குது, மும்பையில் அவுட்டர் வரைக்கும். ஆனால் ஹைதராபாத்துக்கு டைரெக்டாக ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. தூத்துக்குடியிலிருந்து கிடையாது. மதுரையிலிருந்து போக வேண்டிய ஒரு நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்றுவதற்காக தூத்துக்குடியில் இருந்து டைரெக்டாக ஹைதராபாத்துக்கும் வாரத்தில் ஒரு முறை இயங்கக்கூடிய ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது. இது இல்லாமல் தூத்துக்குடிக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் வாரம் 2 முறை ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. பெரும்பாலும் சுற்றுலா மேம்பாடு மற்றும் தொழில் வளர்ச்சி இதெல்லாம் கருத்தில் கொண்டு கோயம்புத்தூர் வழியாக இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலை தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் தூத்துக்குடி பகுதி மக்களிடையே இருப்பதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் பாலருவி எக்ஸ்பிரஸ் தினமுமே இயங்கக்கூடிய ட்ரெயின், தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ட்ரெயினில் ஏசி கோச்சை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் நிறைய பயணிகள் ரயில் தேவை அப்படிங்கிற கோரிக்கையும் அந்த மனுவில் இருக்கிறது. எது எப்படியோ தூத்துக்குடி அப்படிங்கிறது இந்தியாவின் கடைக்கோடி நகரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நகரம். ஆனால் அதிகப்படியான ரயில்கள் இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் தூத்துக்குடி மக்களுக்கு இதுநாள் வரைக்குமே தந்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மக்களின் வாழ்க்கையை, பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நிச்சயமாக இந்த மனுவை பரிசீலிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது மும்பைக்கும் தூத்துக்குடிக்கும் ரயில் இயக்கும் பட்சத்தில் இரண்டுமே துறைமுக நகரங்களாக இருக்கிறதுனால பொருள்களை கொண்டு செல்வது மிகவும் எளிதான ஒன்றாக இருக்கிறது. அதிகப்படியான செலவு இல்லாமல் ஒரே ட்ரெயினில் நம்ம கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஏன்னா பொருள் பயன்பாட்டுக்காக மட்டுமே இந்த ரயில் தேவை அப்படிங்கிறது தேவைப்படுவதாக வணிகர் சங்கத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹைதராபாத்துக்கும் அதே மாதிரி தான். இங்கிருந்து நிறைய பேர் இந்த டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வேலை பார்க்குறவங்க ஹைதராபாத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த மனுவினுடைய சாராம்சம். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வெரி சிம்பிள், இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது தான். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அது ரயில்வே செய்திகளாக இருந்தாலும் சரி, ரயில்வே கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி, பல்வேறு பயணங்களும் இன்னும் தொடர்ச்சியாக வர இருக்கிறது. அதற்கு நீங்கள் நம்ம சேனலோடு இணைந்திருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.